ஹாய், வாங்க வெண்ணெய் எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது பால் பார்த்தீங்கன்னா காய்ச்சி நைட்டு வச்சுருப்பேனா, அதில் காலையில் பார்த்தீங்கன்னா பால் ஏடு இருக்கும். அது மாதிரி எடுத்து சேகரித்து ஃப்ரீசரில் வச்சுப்பேன். ஒரு 15லேருந்து 20 நாள் ஆகும் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஆகிறதுக்கு எனக்கு. 20 நாளுக்கு 15 நாள் வச்சுக்கோங்க மேக்ஸிமம். எடுத்த அப்புறம் அந்த ஃப்ரீசர்லேருந்து 1 ஹவர் எடுத்து வெளியே வச்சிடணும் கொஞ்சம் நேரம். அது ஐஸ் கட்டியாக இருக்கிறது மாதிரி கொஞ்சம் லிக்விட் இதுக்கு ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக ஆகும். அந்த தண்ணி இந்த பாலடை எல்லாம் சேர்ந்து கரைஞ்சி சுற்றும்போது ஒரு கரைஞ்ச மோர் பதத்தில் இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா, மோர் மாதிரி இருக்கா. இது ஃபஸ்ட்டு. இது திருப்பி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டு விட்டு கூட சுற்றலாம். அது அடுத்து பார்த்திங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம சேர்த்து சுற்றினோன்னு வச்சுக்கோங்களேன், விட்டு விட்டு அடுத்தது க்ரீம் மாதிரி ஆகும். அந்த மில்க் மேட் க்ரீம் மாதிரி பதத்துக்கு வரும். அரைச்சப்புறம் பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுதான் செகண்ட் லெவல். அடுத்தது தேர்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே திரிஞ்சு வெண்ணெய் தனியாக வரும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் நம்ம அரைக்கும் போது சூடாகிடுது இல்லையா, அதனால் நடுவில் கொஞ்சம் ஐஸ் வாட்டரை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கணும், ஜில்லுன்னு. இதோ பாருங்கள், அப்படியே தனியாக மேலே மிதந்து வர ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் நம்ம சூடாக சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா கரைஞ்சி போயிடும் வெண்ணெய். அப்படி கரையிற மாதிரி தோணுச்சின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஐஸ் வாட்டர் விட்டுக்கலாம் நல்லா ஜில்லுன்னு. இது வெய்ய நாள்னால் சீக்கிரம் கரையும். இதே பனி நாளாக இருந்தது வச்சுக்கோங்களேன், உடனே ஆகிடும். நிமிஷத்துக்கு வெண்ணெய் தனியாக திரிஞ்சு வரும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. அப்படியே அந்த மோர் தனியாகவும் வெண்ணெய் தனியாகவும் பிரிஞ்சு வந்துடும். இந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே ஐஸ் வாட்டர் ஊற்றின உடனே என்ன ஆகும், அந்த வெண்ணெயெல்லாம் அப்படியே கெட்டிப்பட்டு அப்படியே திரண்டு வரும். இந்த கிண்ணத்தில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன். இந்த வெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த ஐஸ் வாட்டரில் போட்டுக்கணும். 2-3 தண்ணி விட்டு கூட அலசிக்கலாம். இப்போ முதல்ல இந்த வாட்டரில் போட்டுட்டு திருப்பியும் எடுத்து ஒரு ஐஸ் வாட்டரில் அடுத்தடுத்து தண்ணி மாற்றி ஒரு 2 தண்ணி மாற்றி வச்சிங்கன்னா அந்த வாசனை கொஞ்சம் இதுவாக இல்லாமல், மோர் வாசனை இல்லாமல், அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மோர் இல்லாமல் கூட தனியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இதே ஒரு இடு